ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நீர் உம்முடைய கிருபையினால் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். இந்த வேதவாசி நிகழ்ச்சியை கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தி தாரும். தேவ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சகல தடைகளையும் உடைத்து போடும். கர்த்தர் நீர் வாசம் பண்ணுவீராக. உம் சித்தம் வெளிப்படும்படி செபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீ காத்து வந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியும் தந்து எங்களை நீ உற்சாகப்படுத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் யெகோவா தேவன், சமாதானத்தை சந்தோஷத்தை நீ வைக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 141 சங்கீதம். சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உனக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுள். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷனுடைய ஆகாமிய கிரிகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க விட்டாதையும். அவருடைய குதிரையுள்ள அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்றை நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாக கொண்டு என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்லர் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவருடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற பொழுது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை பெருமையாக விடாதையும். அவர்கள் எனக்கும் வைத்த கண்ணீர் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரருக்கும் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். சங்கீதம் 42. தாவீது கெபியில் இருந்த பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் பொழுது நீர் என் பாதை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணீர் வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிட்டேன். ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் என் அடைக்கலமும் ஜீவனோடு தேசத்தில் உள்ள என் பங்குமாயிருக்கிறீர் என்று என் கூக்குரலுக்கு செவி கொடுக்கும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்பியும். அவர்கள் என்னிலும் பயங்கரவான்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். 43 சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதனால் அடியனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். தத்திரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல எங்கள் இருதயத்தை இருக்க பண்ணுகிறேன். ஆகிலும் என்னில் தியாகமாயிருக்கிற என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன்.
உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. கர்த்தாவே உங்களுக்கு என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடி என் முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தாள். நேரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவியிலே என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே உம்முடைய நாமத்தினத்தை என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை எடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களுக்கு அளித்த என் உத்தம ஆத்மாவை ஒடுக்குகிற யாரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். என் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் படிப்புகிறேன். கண்மலாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறேன். கர்த்தாவே மனுஷனை நீ கவனிக்கிறதற்கு எம்மாத்திரம் நீ என்னுடைய மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாய்க்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவைகளை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலகி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு எங்களை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருனாலும் 10 நரம்பு வேணியினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியாராகிய தாவீதுக்கு பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு எங்களை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையிலே ஓங்கி வருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரந்தீர்த்து அரண்மனை மூளைக்கல்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகல விதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எல்லா ஆடுகள் 1000 10,000 பலு. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்ரு உட்புவதிலும் குடியேறுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆம், வாசிக்க வேண்டிய பெரிய வாசித்தோம். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. நீர் எங்களோடு செயல்படுறதுக்கு நன்றி. இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலப்பட்டு திடப்பட்டு தொடர்ந்து சாட்சியாக இருக்க உதவி செய்யும். நோய்வாய்ப்பட்டு பலவீனத்தில் இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்த மாட்டவரே, அவர்களுக்கு உம்முடைய ஆறுதல் கிடைக்கட்டும். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பயணம் மக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அப்போ பல சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.